அந்த காலத்தில் அங்கத்வஜா துங்கத்வஜான்ட்டு ஒரு ராஜா இருப்பான். அவன் பராக்கிரமையாக இருப்பான். ஒரு வாட்டி வேட்டைக்கு போனால் ஒரு 1000 மிருகங்களை அடிச்சுட்டு அப்படியே வருவான். அந்த மாதிரி ஆள் ஒரு வாட்டி அரண்யத்துக்கு போவான். போயிட்டு அங்கே மிருகங்களெல்லாம் சாவடிச்சுட்டு ஒரு வட விருட்சத்துக்கிட்ட வந்து போடுவான். அவன் ராஜ்யத்துக்கு கெட்ட அங்கே வந்து கோபாலகரன் இருப்பார். இந்த குறிக்காயர் அவங்க எல்லாம் இருப்பார் இல்லையா, அவர் வந்து கோபாலகரன் சொல்லுவார். அவர் வந்து இந்த சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணிட்டு இருப்பார் ஒரு இடத்துல. இவன் வந்து ஃபுல்லு டயர்டாக இருப்பான். டயர்டாகிட்டு உட்காந்து அப்படியே விஷ்ராந்தியாக இருப்பான், ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பான். அவர் பூஜை எல்லாம் பண்ணிட்டு அங்கே ராஜா பார்ப்பார். ராஜா பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷமாயிடும் இல்லையா, ராஜா வந்து நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு அன்ட்டு சந்தோஷமாக எல்லாரும் வந்து அவரை பூஜை கூப்பிடுவார். அந்த ராஜா இப்படி நாங்கள் ஏதாவது சின்னதாக ஒரு பூஜை வச்சுருக்கோம், நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும்ன்ட்டு சொன்னால் அவள் போகமாட்டான். போகாமல் அங்கேயே உட்காந்து அப்படியே இருப்பான். அதுக்கப்புறம் கோபாலர் எல்லாம் போயிட்டு அவர் பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணிவிட்டு சுவாமி பிரசாதம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதம் ஃபஸ்ட்டு ராஜா இல்லையா, இப்போ சுவாமி ஆனதுக்கப்புறம் அவருக்கு என்ன இன்னொரு சுவாமி யாருன்னா ராஜா தான். அதுக்கப்புறம் ராஜா கிட்ட ரெண்டாவது வாட்டி போய் இப்படி சுவாமி இந்த பிரசாதம் நாங்கள் பூஜை பண்ணியிருக்கோம், இந்த பிரசாதம் நைவேத்தியம் பண்ணியிருக்கோம், நீங்கள் உங்களுக்குன்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வந்து கொடுக்குறோம், நீங்கள் சாப்பிடுமான்ட்டு கொடுப்பாரு. அந்த அகங்காரம் இருக்கிற அந்த ராஜா என்ன பண்ணுவான்னா அந்த பிரசாதமும் அங்கேயே விட்டுட்டு ராஜ்யத்துக்கு வந்துடுவான். ராஜ்யத்துக்கு இன்னும் மத்திய தாரியில் தான் இருப்பான். அதுக்குள்ளேயே அவனுக்கு ஒரு சமாச்சாரம் வரும். என்னன்னா அவனுக்கு ஒரு 100 மந்தி மக்கள் இருப்பார். அந்த 100 மந்தி மக்கள் செத்து போயிருக்காருன்ட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கிற ராஜ்யத்தில் இருக்கிற தனம் எல்லாம் போயிருக்கு, ராஜ்யமே போயிருக்கு. வந்து இன்னொரு ராஜா வந்து இங்கே ஆக்கிரமணம் பண்ணியிருக்காருன்ட்டு சொல்லுவார். அவனுக்கு ஒன்றும் தெரியாமல் அப்படியே அந்த எங்கே இருப்பானோ அங்கேயே உட்காந்துடுவான். இது என்ன இது, நேற்று தானே வந்த இந்த வேட்டைக்காக இப்போ யார் வந்து என்னோட 100 மக்கள் சாவடிச்சிட்டாரு, இப்படி என்னோட ராஜ்யம் அவரு பண்ணியிருக்காருன்ட்டு ஒன்றும் தெரியாமல் அப்படியே உட்காந்து ராஜா இல்லையா கொஞ்சமானாலும் புத்தி இருக்கும். அந்த புத்தியோட யோசனை பண்ணுவான், எப்படி ஆயிருக்கும் இது. அவனுக்கு ஒரு ஐடியா வரும். என்னன்னா அந்த கோபாலகர் ஏதோ பூஜை பண்ணார், அந்த பூஜையை கூப்பிட்டாரு, ஆனால் நான் போல. அவரே பூஜை பண்ணி எனக்கு பிரசாதமே வாங்கி வந்து கொடுத்தாரு, ஆனால் நான் பிரசாதமும் சாப்பிடல. அது ஏதோ நல்ல பூஜை இருக்கும்ன்ட்டு திரும்பி அந்த இடத்துக்கு அந்த கோபாலகரை பிடிச்சி பார்க்குறது அவர் பிடிக்கணும்ன்ட்டு போவான். அந்த கோபாலகரை எங்கே இருப்பாரோ அங்கேயே போய் அவரை கேட்பான், நீங்கள் என்ன பூஜை பண்ணீங்களோ இப்போ நானும் சேர்ந்து அதே பூஜை பண்ணுறேன் வாங்குவான்ட்டு போவேன். அவர் வந்து சொல்லுவார், நாங்கள் பண்ணது ஒன்றும் இல்லை சுவாமி, சத்யநாராயண சுவாமி பூஜை தான், நான் உங்களோட நாங்களும் சேர்ந்து பண்ணலான்ட்டு அவரை எல்லாம் உட்காந்து வச்சு அந்த கோபாலரோடைய அவனும் பூஜை பண்ணுவான். சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணி பிரசாதம் சாப்பிட உடனே திரும்பி அவனுக்கு ஒரு நியூஸ் வரும். என்னன்னா சத்து போயிருக்கிறன உன்னோட 100 மந்தி மக்களை திரும்பி அப்படியே இருப்பாரு, உன்னோட ராஜ்யமும் உனக்கு அப்படியே இருக்கு. அது அந்த அணில இருந்து அவ வருஷம் விடாம அந்த சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணி எல்லா அவரோட ராஜ்யத்துல இருக்கிற எல்லா மக்களையும் அவனோட மக்களையா பார்த்துட்டு நல்ல ராஜ்ய பரிபாலனை எல்லாம் பண்ணி திரும்பி அவர் வைகுண்டத்தை சேருவார். இந்த கலியுகத்துல இந்த சத்யநாராயண சுவாமி பூஜை பண்றதோட என்னோட சுலபோபாயம்னா சீக்கிரம் பலன் கிடைக்கிற உபாயமே இல்லை. இந்த கலியுகத்துல இந்த சத்யநாராயண சுவாமிய பல விதமா கூப்பிடுவார். சத்யதேவான்வார், சத்யநாராயணன்வார், சத்யநாதான்வார். இந்த மாதிரி எந்த விதமான பேர் வச்சு நாங்கள் கூப்பிட்டாது அந்த சத்யநாராயண சுவாமி நாங்கள் என்ன பூஜை கொடுக்குறோமோ அது வாங்கி நம்மளுக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக கொடுப்பாருன்றது சத்தியம். அதனால் நாங்கள் இந்த கலியுகத்தில் இந்த சத்யநாராயண சுவாமி விரதம்ன்றது விடாமல் பண்ணுறது நம்மளுக்கு நல்லது. அதனால் நாங்கள் இந்த சத்யநாராயண சுவாமி விரத கதையிலேருந்து நாங்கள் என்ன தெரிஞ்சிருக்கிறோம்னா, ஒன்று சங்கல்பம் பண்ணால் அதை விடாமல் பண்ணணும். இன்னொன்று
சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுன்னா பூர்த்தியாக சம்பூர்ணமாக பண்ணணும். பூஜை பண்ணிட்டு நாங்கள் பிரசாதம் சாப்பிடலன்றது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு ஒரு நாங்கள் ஒரு காரியம் பண்ணுறோன்னா அது சம்திருப்தியாக பூர்ணமாக பண்ணி தான் ஆகும். அதனால் நீங்கள் கூட நல்லா பண்ணியிருக்கீங்க சத்யநாராயண சுவாமி பூஜை கிரகப்பிரவேசத்தில். அதனால் அந்த சுவாமியோட கிருப்பை உங்கள் மேலே இருந்து உங்கள் மக்களுக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆயுஷ் ஆரோக்கியம், மக்களுக்கு வந்து சத்வித்யா சத்புத்தி சத்பிரவர்த்தனை எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் 100 வருஷம் நல்லா வாழணுன்ட்டு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிடுங்க. सत्यासन्त यजमानस्य कामाः अवादेवताप लक्ष्मी समेत सत्यनारायण स्वामी आचरण सत्यनारायण स्वामी देवताभ्यो नमः। ओम विश्वासपिता देवता गायत्री छन्दः प्रोक्षणे विनियोगः। ओम भूर्भुवत्सवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। अमृतमस्तु कामधेन स्वरामि। ओम ओम प्राणाय स्वाहा अपानाय स्वाहा व्यानाय स्वाहा उदानाय स्वाहा समानाय स्वाहा ब्रह्मणे स्वाहा। अवाय देवता लक्ष्मी समित्रा स्वामी देवताभ्यो नमः। पंचमाध्याय काले निवेदन समर्पयामि। पंचफलं निवेदन निवेदयामि। हस्तप्रक्षालनं समर्पयामि। पुनः पूगीफल ताम्बूलं समर्पयामि। हिरण्यगर्भागिर्मः स्वर्णविष्णुदक्षिणार्थे व्यवहारिक दक्षिणान् समर्पयामि। अतः कर्पूर महामंगल नीराजनाख्यं कर्म करिष्ये। ಎಲ್ಲ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ. ಮಹಾಮಂಗಳಾರತ್ಯಾಮ ಎಲ್ಲ ನಿಲ್ಲಿಂಗ ಮಹಾಮಂಗಳಾರತ್ಯಾನ ಮೇತಂ ಪುರುಷಂ ಮಹಾಂತಂ ಆದಿತ್ಯವರ್ಣಂ ತಮಸಸ್ತು ಭಾರೇ ಸರ್ವಾಣಿ ರೂಪಾಣಿ ವಿಚಿತ್ಯ ಧೀರಃ ನಾಮಾನಿ ಕೃತ್ವಾ ವಿವದಯತಾಸ್ತೆ ಹಿರಣ್ಯಮಾತ್ರಂ ಮದೋ ಪೂರ್ಣಂ ದದಾತಿ ಮದೌಯೋ ಧಾನೀತಿ ಏಕದಾ ಬ್ರಹ್ಮಣ ಉಪಹರತಿ ಏಕದೈವ ಯಜಮಾನಾಯ ತೇಜೋ ದದಾತಿ। अवादेवताभ्यो नमः। लक्ष्मी समेत सत्यनारायण स्वामी देवताभ्यो नमः। कलशाधीष्ट देवताभ्यो कर्पूर महामंगलयादृश्यां नीराजनान्द्र आसमर्पयामि। आदिमेवल परिमल पत्र पुष्पाणि समर्पयामि। देवतान् रक्षान् धारयामि नमस्करोमि। जय इंदिरा रमण गोविंद गोविंद आंजनेय वरद गोविंद गोविंद सीताराम गोविंद गोविंद। रघु ए आते